தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். எஸ்பிஐ வங்கி மேலாளரை அறைந்த மூக்க அழகிரி மகள் தான் பேசும்போது கன்னத்தில் கை வைத்துக் கொண்டிருந்து உட்கார்ந்திருப்பாயா என கூறி மேலாளர் கன்னத்தில் அறைந்திருக்கிறார். எஸ்பிஐ வங்கி செயல்படும் கட்டடத்தின் லிப்ட் செயல்படாததால் உரிமையாளர் கயல்விழியிடம் புகார் அளித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சுப்பிரமணியன், எஸ்பிஐ அலுவலகத்தில் நடந்தது என்ன? சென்னை அடையாறு பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் எஸ்பிஐ வங்கி செயல்பட்டு வருகிறது, வாடகைக்கு செயல்பட்டு வருகிறது. அந்த கட்டிடத்துடைய உரிமையாளர் மூக்க அழகிரியுடைய மகள் கயல்விழி என்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த அடுக்குமாடி குடியிருப்புடைய லிப்ட் முறையாக செயல்படாமல் அடிக்கடி பழுது ஏற்பட்டு வந்ததாக தெரிகிறது. இதன் தொடர்ச்சியாக அந்த கட்டிடத்தில் இயங்கி வரக்கூடிய வங்கியுடைய மேலாளர் ஹர்ஸ்டன் சிங் என்பவர் கயல்விழியுடைய மேலாளரை தொடர்பு கொண்டு புகார் அளித்ததாக தெரிகிறது. ஆனால் முறையான பதில் அளிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக கயல்விழியிடம் அவர் நேரடியாக புகார் அளித்ததாகவும் தெரிகிறது. அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கயல்விழி வங்கி மேலாளரை தாக்கக்கூடிய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக வங்கி தரப்பிலிருந்து அடையாறு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வங்கியுடைய முதன்மை மேலாளர் நமச்சிவாயம் என்பவர் இந்த புகாரை அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் அடையாறு போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கயல்விழி மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணையும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.